மாடி தோட்டத்தில் பெருச்சாளிக்கு தொல்லை தாங்க முடியாமல் அதுக்கு மருந்து வச்ச கதையை ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். அதில் இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக வியூஸ் போயிருந்தது. நிறைய பேரும் இதே மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லையும் பர்சனல் டிஎம்லையும் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு நிறைய டவுட்ஸும் இருந்தது. அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. அதனால ஃபுல்லாக இதுதான் அந்த எலி மருந்து. இது பேர் ரெட்டோல் ஜிங்க். இது நான் உரக்கடையிலேருந்து வாங்கியிருந்தேன். உங்கள் ஏரியாவில் ஏதாவது உரக்கடை இருந்ததுன்னா அங்கே கேட்டு பாருங்கள். இதோட எம்ஆர்பி 40 rupees, எனக்கு 20 rupeesன்னு கொடுத்தாங்க. நான் ஒரு பேக்கெட் வாங்கி 2 தடவை யூஸ் பண்ணேன். இந்த மருந்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது நம்ம எலி சாப்பிட்ற எந்த ஐட்டத்தில் வேணாலும் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். தக்காளி, வாழைப்பழம், ஒயிட் ரைஸ், பிரெட்டு, இந்த மாதிரி எதில் வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டையை இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட நம்ம கலந்து வச்சிடலாம். இதை நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் எதுலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு குச்சி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பழைய கம்பி இருந்தது, அதை வச்சு தான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த பொடியை நீங்கள் கையால் தொட்டுறாதீங்க. இன்கேஸ் நீங்கள் தொட்டிங்கன்னா உடனே சோப் போட்டு நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி ஒரு பாதி பேக்கெட் மருந்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போ மீதி இருக்க பேக்கெட்டை இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மருந்து ரொம்ப பாய்சனஸாக இருக்கும். அதனால் குழந்தைங்க ஈஸியாக எடுக்கிற மாதிரியான இடத்துல வைக்காதீங்க. அதே மாதிரி இந்த வேலையை நீங்கள் செய்யும்போது குழந்தைங்களும் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. பெருச்சாளி வந்து என்னோட தோட்டத்தை டிஸ்டர்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு பொறி வச்சுருந்தேன். அதில் சிக்கலை, அப்புறம் ஸ்டிக்கி பேட் வச்சேன். அதில் ஒட்டிக்கிட்டு இழுத்துட்டு போயிருந்தது. அதுக்கப்புறம் கேக் வச்சேன். அதையுமே சாப்பிட்டு அது ஒரு எஃபெக்டும் இல்லை. இதெல்லாம் ஃபெயில் ஆனனால தான் இந்த பவுடர் நான் வாங்கி வச்சேன். இதை வச்சதுக்கு ஒரு சில பேர் கமெண்ட்டில் வந்து ஒரு உயிரை கொண்டுட்டு இவ்வளோ பெருமையாக நீ பேசுறியான்னு கேட்குறாங்க. அண்ட் இன்னொன்று சில பேர் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட போகிறாங்க, ஒரு கொண்டுட்டு இவ்வளோ தைரியமாக வெளியே வந்து சொல்கிறியே அப்படின்னு கேட்குறாங்க. எலியை கொண்டா போலீஸ் பிடிச்சிட்டு போகணும்னா அப்போ அந்த மருந்து எதுக்கு கடையில் வச்சு விற்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ விவசாயிகள்லாம் அவங்க பயிரை எலிட்டு இருந்து காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுவாங்க? சரி, இப்போ மருந்து வைக்கிறதுக்கு வருவோம். என்னோட மாடி தோட்டத்தில் நான் நீளத்துக்கு செடி வச்சுருக்கேன். அதனால் பெருச்சாளி அங்கங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணும். நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 5 இடத்துல வைக்க போகிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணாத கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அங்கங்கே வைக்கலாம். இந்த மருந்து வைக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வச்சக்கப்புறம் எலி தண்ணி குடிக்கிறதுக்கு தேடும். நம்ம தண்ணி எங்கேயுமே இருக்கக்கூடாது பக்கத்தில். தண்ணி குடித்து அது தேடி அலைஞ்சு தெரியும். தண்ணி குடிச்சதுன்னா அது தப்பிச்சிரும். அதனால தண்ணி குடிக்காத அளவுக்கு பக்கத்தில் எங்கேயுமே தண்ணி கட்டி நிற்காமலோ பாத்திரத்தில் தண்ணி இல்லாமலோ பார்த்துக்கோங்க. அப்புறம் இதை சாப்பிட்டுட்டு தண்ணியை தேடி அலைஞ்சு தெரியும் போது அது வேற எங்கேயாவது போய் தான் செத்து போகும்னு சொன்னாங்க. இங்கே செத்து கிடக்காது அது. அப்புறம் இந்த மருந்து வைக்கும்போது நைட் டைம் தான் வைக்கணும், பகலில் வைக்காதீங்க. காக்கா குருவி ஏதாவது சாப்பிட்றோம். நான் நைட் டைம் வீடியோ எடுத்தேன்னா சரியாக தெரியாது. அதனால தான் பகலில் வச்சு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். நான் வீடியோ எடுத்துட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டேன் அங்கே இருந்து. ஏன்னா காக்கா சாப்பிட்டா செத்து போயிடும்னு சொல்லி. நமக்கு ஈவினிங் ஒரு இருட்ட ஆரம்பிக்கும்ல, 6:30 6:45, அந்த டைமை நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வச்சது எல்லாத்தையுமே ஒரே நாளில் எலி சாப்பிட்டு தீத்துறாது. அது கொஞ்சமாக தான் சாப்பிடும். அடுத்த நாள் எப்படியும் வந்து பார்த்தா மீதி இருக்கும். இப்போ இது நான் அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நம்ம வச்சதுலேருந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்போ எலி வந்து சாப்பிட்ருக்கோம். இது மீதி இருக்கிறத நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, அப்படியே விட்டுருங்க. இன்கேஸ் அடுத்த நாள் நைட்டும் எலி வந்ததுன்னா இது வந்து சாப்பிட்டுட்டு போகும். ஒரு தடவை வச்சுட்டு விடாமல் வாரத்துக்கு ஒரு நாளோ 2 வாரத்துக்கு ஒரு நாளோ வச்சுட்டு வந்தீங்கன்னா எலி வராது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.